பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே இருக்கும். குச்சியோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்தளவுக்கு குச்சி இருக்கும் அப்படின்னு. நாட்டையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக அடிச்சிருப்போம். 1 இன்ச் கூட நான் அது மாதிரி பண்ணியிருப்போம். இது பாருங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரன்னு போகும். வளைச்சுமா எடுத்து விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இருக்கும். ஈயம் போட்டால் மாட்டும், அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. இருக்கும். இது ஆக்சுவலாக தள்ளுவில் கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும். முறுக்கு எடுத்து நீட்டாக அடிச்சு விட்ருப்போம். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. தக்க பாருங்கள், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. எடுத்து அப்படியே விடலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக பண்ணியிருப்போம். இது வந்து அவர் வந்து ஒரு ஹைட்டுக்கு வெல்கம் டு வான் ஃபிஷிங். என்ன விலை கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தக்க விலை கொண்டு வந்திருக்கோம். 1 வீக் ஆச்சு வீடியோ போட்டு. ஆக்சுவலாக ஒர்க் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்ததுனால நம்ம வந்து அதை தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் நம்ம வீடியோ கொண்டு வர முடியல. ஓகே, வலை ஒவ்வொரு வலையும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. 2 வலை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 80 பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து 60 பண்ணியிருக்கோம். ஃபிங்கர் சைஸில் சொன்னால் இது ஒரு 3.5 சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சொல்லலாம். 2.5 2.5 அந்த சைஸ் சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து 3 ஃபிங்கர் டைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபிங்கர் டைட்டு. ஓகேங்களா? இது வந்து 2.0 போட்டிருக்கோம், இது வந்து 1.6 போட்டிருக்கோம். இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருக்காக பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருக்காக பண்ணியிருக்கோம். தக்க பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. நாங்கள் ஒவ்வொரு வலையை டீட்டெயில்டாக பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவனை பண்ணியிருப்போம். இது வந்து அவர் வந்து ஒரு ஹைட் கேட்டிருந்தார், அது மாதிரி பண்ணியிருப்போம். இவர் அது கொஞ்சம் ஹைட் கேட்டிருந்தார், அதுக்காக இவர் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுலேயுமே இங்கேயும் ஒரே மாதிரி தான் அடிச்சிருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். வெள்ளை கயிறில் போட்டிருக்கோம். இங்கேயும் நல்லா தான் அடிச்சு விட்ருக்கோம். இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சி ஒன்றுமே கொஞ்சம் வெயிட் கூட வரும். இந்த கயிறோட லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது மற்ற யூசேஜுக்கு கூட வலை கிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த யூசேஜுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஈயத்தெல்லாம் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வலை எடுத்து விட்டிங்கன்னா போதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். இது ஆக்சுவலாக தள்ளுவில் கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும். முறுக்கு எடுத்து நீட்டாக அடிச்சு விட்ருப்போம். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. தக்க பாருங்கள் இந்த அளவுக்கு தக்க உள்ள வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு தக்கையுமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்கும். இது நைஸில் பண்ணியிருக்கோம். ஒரு நைஸில் தான் கேட்டிருந்தாரு. லூஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அது இல்லாமல் கட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும், வலையோட பிசு தெரியாமல் இருக்கும். வலை தெரியுதுங்களா? மேலே ஒரே ஈவனாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ஈவனாக பண்ணியிருக்கோம். இந்த கட்டிங்லாம் இருக்காது, பிசு இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நல்லா ஜம்முன்னு இருக்கும் வலை. இந்த வலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 அடி வரும். ஃபிங்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 ஃபிங்கர் டைட். தெரியுதுங்களா? 4 ஃபிங்கர் டைட்டாக இருக்கும். இதோட எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்காது. நல்லா இருக்கும். டைம் எடுக்கும். அந்த வலை நம்ம பண்ணுறதுக்கு 2 வலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 10 days ஆச்சு. 2 வலை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்டல் கிளியராக அடிச்சிருப்போம். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. எடுத்து அப்படியே விடலாம். ஜாயிண்ட் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஒரு ஒயிட் கலர் நூல் தெரியுதுங்களா? தெளிவாக மேலேருந்து கீழே வரைக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா தெரியும். மலை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காது, தெளிவாக இருக்கும். நல்லா ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோ அடுத்த வலை பற்றிட்டு வரலாம். இந்த வலை பார்த்தீங்கன்னா 3 விரல் டைட்டு. அது வந்து 4 விரல் டைட்டு, 3 விரல் டைட்டு. தெரியுதுங்களா? அளவுக்கு இருக்கும். 60 2.0 போட்டிருக்கோம். இது நைஸில் போடல. ஓகேங்களா? எடுத்து காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரன்னு போகும். வளைச்சுமா எடுத்து விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இருக்கும். ஈயம் போட்டால் மாட்டும், அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. வலையை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம அடிக்கிறத பொறுத்து, அடிக்க தெரியாமல் பிஸ்டல் தட்டிட்டு அடிச்சிங்கன்னா எல்லாமே மாட்டும். காமனாகவே இந்த கயிறில் லைட்டாக முறுக்கு ஏறும், இந்த ஈயத்தில் மாட்டும். கயிறு யூஸ் பண்ண குறைஞ்சிக்கும். நம்ம கட்டு கொடுக்கும்போது தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுத்து அப்படியே ஜம்முன்னு விடலாம். மாட்டும் கீட்டும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 60 mm போட்டிருக்கோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.0. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வலை பார்த்தீங்கன்னா குச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே இருக்கும். குச்சியோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும்
இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நாட்டையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக அடிச்சுப்போம். 1 இன்ச் கூட நான் அது மாதிரி பண்ணியிருப்போம். இது ஒரு ஆக்சுவலாக புது டெக்னிக், ரெகுலராக பண்ணுற டெக்னிக்கில் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது, டைமும் கிடையாது. சேம் ரிசல்ட் தான் இதுலேயும் வரும். நல்லா தெளிவாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? மானாவரி அடிச்சுட்ருக்கோம். இந்த கயிறில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ப்ரைஸ் வைஸ் இந்த கயிறு கொஞ்சம் ரேட்டு கூட தான் வரும். பட் இருந்தாலும் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, தண்ணியில் இந்த கயிறு படும்போது வெயிட், இதோட வெயிட்டும் தண்ணி அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் தண்ணி அப்சர்வும் பண்ணிக்கும். இதோட வெயிட் இருக்கிறப்போ வலை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஆகிடும் வெயிட். இப்போ நார்மலாக வலை ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும். 1/2 கிலோ 3/4 கிலோ வெயிட் கூட வரும். தண்ணி அந்தளவுக்கு உறிஞ்சிக்கும், அந்தளவுக்கு வெயிட் இருக்கும். நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸு குறை சொல்கிற அளவுக்கு இந்த வலை இருக்காது. ஓகேங்களா? இந்த 2 வலை தான் டிஸ்பேட்ச். இப்போ அடுத்தது நம்ம பேக் டு பேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர்டர் ஆயிருக்கு. 70 பார்த்தீங்கன்னா 300 அடியில் ஒரு ஆர்டர் ஆயிருக்கு. அடுத்தது 160 அடியில் ஒரு ஆர்டர் ஆயிருக்கு. 35 MD தான் நம்மகிட்ட அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 35 MDயில். அடுத்து பார்த்தீங்கன்னா 80 ஒரு 160 அடியில் கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 80 75 MDயில் கேட்டிருக்காரு. அதாவது ஒரு 18 அடி ஹைட் வரும். இந்த வலை அடுத்த வீடியோவில் வரும். 1 by 1 பேக் வலையை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் 2 வலை செய்கிற அளவுக்கு தான் குச்சி ஸ்டாக் இருக்குது. வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 days ஆகும் தக்கவலைக்கு மட்டும். மற்றவளைனா ஒரு 7 days பண்ண முடியும். தக்கவலைனா கம்பல்சரி 10 days ஆகும். பொறுமையாக தான் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஃபினிஷிங் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா என்னால் அந்தளவுக்கு அதில் ப்ராப்பரான ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. நம்ம அரைகுறையாக வேலை பண்ணி கொடுக்குறது கிடையாது. தெளிவாக இருக்கும் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? அது இந்த வலை வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி நம்ம டொக்கு வச்சு பண்ண முடியாது. நம்ம நார்மலாக கட்டுற வலைக்கும் இதுக்கு கட்டுறதும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக வைக்கிற வலைக்கு டிஃப்ரெண்ட் டொக்கு எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்காது. இது வேறு மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.